மணி இப்ப 6 எங்கடா காலையில கிளம்பி போயிட்டு இருக்கணும் பாக்குறீங்களா? இன்னைக்கு எங்க போவோம்? கிரிக்கெட் ஆடதான் போலாமா? இன்னைக்கு ஆட போறது செமிஃபைனல். இன்னைக்கு வின் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் தான் போறோம். ஜெயிக்கிறோம், கெத்தா ஃபைனல் போறோம். கிரவுண்டுக்கு வந்தாச்சு. காலையில கிளைமேட் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் வந்த உடனே எல்லாரும் வார்ம் அப் பண்ண கிளம்பிட்டோம். அப்புறம் டேஸ் போட்டோம். டேஸ் வின் பை ஆப்போனன்ட். பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அவங்க ஃபீல்டிங் தயாராகிட்டாங்க. அடுத்து நாங்கள் பேட்டிங் இறங்க தயாராகிட்டோம். ஆட்ட ஆரம்பித்த மொதல் பால்லேருந்து 3 ஓவருக்கு செம்ம அடிங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒவ்வொருத்தராக போகிறாங்களே தவிர ரன்ஸ் எதுவும் வரல. விக்கெட்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. சேட்டு இறங்கினாப்புல 2 வேட்டை விட்டாரு. அடுத்து கடப்பார கார்த்தி இறங்கினாரு. அவர் 2 காட்டினாரு. இருந்தாலும் ஸ்கோர் பத்தல. ஆனால் ஆப்போனன்ட் நல்லாவே பவுல் போட்டார். அதில் ஒரு அண்ணன் கீழே வேற விழுந்துட்டார் பவுல் போடும்போது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு நாங்கள் 98 ரன் தான் அடிச்சிருக்கோம். இந்த பிச்சுக்கு இது கம்மியான ஸ்கோர் தான். இப்போ பவுலிங்கில் தான் மேட்சே இருக்குது. பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பந்து வீச்சுக்கு தயாராகி களத்தில் இறங்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி பார்த்தோம். முடியல. வீரத்தமிழை வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே பிச்சு இதே டீமோட நாங்கள் லாஸ்ட் மேட்ச் 24 ரன்னுக்கு அவங்கள வின் பண்ணோம். இந்த வாட்டி அவங்க எங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. அப்புறம் 2 டீமுமே கைக்குலுக்கல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மேட்சை தோத்துட்டோம். என்ன பண்ணுறது? எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பார்த்தோம், முடியல. ஏன்னா இந்த பிச்சுக்கு 100 ரன்லாம் ரொம்ப கம்மி. இருந்தாலும் நாங்கள் எஃபோர்ட் போட்டு பார்த்தோம், தோத்துட்டோம். பரவாயில்ல, விளையாட்டுனா வெற்றி தோல்வி இருக்க தானே செய்யும். அவங்களும் நம்ம டீம் தான். வீரத்தமிழன் ஃபைனல் போயிட்டீங்க. கண்டிப்பாக கப்போட வாங்க. கப்போட வருவீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நமது. அடுத்த லீக்ல சந்திக்கலாம்.